ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜ்குமார். ஸோ நம்ம ஆன்லைன் ஏர்னிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, இதிலேருந்து நம்ம எப்படி நம்மளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை மற்ற பேங்க்கில் சேவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் எல்லா வீடியோக்கள்லையுமே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்தியாவில் பேங்கிங் சிஸ்டம் எதுவுமே வந்து கொலாப்ஸ் ஆனதே கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இப்போ நடக்கக்கூடிய ஒரு 6 மாதமாக நடக்கக்கூடிய பல ப்ராப்ளங்களை நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம். அதுக்காக தான் இது ஒரு எச்சரிக்கையான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ன்றது ஒரு மும்பை அண்டு தானே பேஸ்டு ஒரு பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ இதில் மொத்தமாக வந்து 8 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர் பேஸும் ரொம்பவும் கம்மி. இதே மாதிரி இதோட லொக்கேஷன் பேஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மும்பை, மகாராஷ்டிரா மட்டும்தான். ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐயோடைய டிசிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்கிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. பேங்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இருக்கிற டெபாசிட்டர், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கக்கூடிய டெபாசிட்டர்ஸ் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கிறவங்களுக்கு டிஐசிஜிசி மூலிமா என்ன வரணுமோ அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், ஃபஸ்ட்டு விஷயம், யாரெல்லாம் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து மேக்ஸிமமே 5 லட்ச ரூபா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நம்ம இதை வந்து டிஐசிஜிசி ரூல்ஸை பற்றி நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 5 லட்ச ரூபா வரைக்கும் கவரேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து 1130 பேர் மட்டும்தான் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலேயே வந்து டெபாசிட் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு இஷ்யூவாகவே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் 5 லட்ச ரூபா தான் கிடைக்க போகுது. மற்ற கஸ்டமர்ஸ், அதாவது இந்த பேங்க்கோட டோட்டல் கஸ்டமரில் 99.2% கஸ்டமருக்கு அவங்களோட ஃபுல் அமௌண்ட்டு கிடச்சிரும். ஏன்னா அவங்க 99% கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு தான் அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து டிஐசிஜிசி மூலியமாக அவங்களுடைய ஃபுல் கவரேஜ் 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஃபுல் அமௌண்ட் வந்துட போகுது. பட் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் எந்த அமௌண்ட் 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் கிடைக்குமே. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதனால் என்ன நமக்கு வந்து இஷ்யூஸ் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பிஎம்சி பேங்க்கை பார்த்தோம், எஸ் பேங்க்கை பற்றி பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா பேங்க்கோட மர்ஜர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேங்க்கெல்லாம் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளமில் நம்மளோட பைசா மாட்டுச்சுன்னா என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்க போகுது. இப்போ பிஎம்சி பேங்க்கில் டெபாசிட் பண்ணவங்களால் வந்து ஒரு 6 மாதம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. யாராவது டேக் ஓவர் பண்ணாங்க இல்லை மர்ஜ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த பேங்க் இப்போ நடத்துகிற சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ இந்த சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, க்ளோஸ் பண்ணிவிடுங்க, லிக்விடேஷன் பண்ணிவிடுங்கன்ற மாதிரி ஆர்பிஐ சொல்லிட்டாங்க. எஸ் பேங்க்கில் நடந்த பிரச்சனைகளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய பேங்க் வந்து டக்குன்னு வந்து அமௌண்ட்டை இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த பேங்க்கில் கொடுத்து அந்த பேங்க் இப்போ ஓரளவுக்கு நடந்துகிட்ருக்கு. பட் நாளைக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸ், இப்போ தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேங்க்கில் நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுனாலும் என்ன நடக்கும் அப்படின்றது தான் இப்போ நான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் நமக்கும் வரலாம். அப்போ நம்ம என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேங்கிங் வந்து இப்போ கொலாப்ஸே ஆகாது அப்படின்ற சுச்சுவேஷன் மாறி இன்றைக்கி வந்து கொரோனா ப்ராப்ளம் இருக்குது. நிறைய கம்பெனிஸோட கடன் வந்து அவங்களால கட்ட முடியாமல் டிஃபால்ட் ஆகிட்டே போகிறாங்க. நான் பெர்ஃபார்மிங் அசட்டுன்னு சொல்லுவாங்க. கடன் கொடுத்தவங்க கடனை திருப்பி தர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் எல்லா பேங்க்குக்குமே இது ஒரு என்பிஏன்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இதில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கிறவங்களால திருப்பி கடனை கட்ட முடியலன்னா பேங்க்கோட என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கடன் வட்டி வந்தால் மட்டும்தான் வந்து நமக்கும் வந்து கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வட்டி கொடுக்க முடியும், இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வட்டி கொடுக்க முடியும். ஸோ இந்த பிரச்சனையில் நிறையா பேங்க் வந்து மாட்டிக்கிட்டே இருக்காங்க. என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுக்கான ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் நாளைக்கு ஒரு நார்மல் பேங்க்கில் கூட வரலாம். அப்போ நம்ம என்ன வந்து ஒரு சேஃப்டியாக இருந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டு இல்லை சேவிங்ஸு இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கக்கூடிய பைசாவை சின்ன சின்ன பேங்க்கில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது நான் இதுக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன்.
ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் கூட வந்து அதிக வட்டி தராங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் உங்களோட அமௌண்ட்டை பார்க் பண்ணும்போது அந்த 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வந்து பார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இந்த டிஐசிஜிசி மூலியமாக அந்த அமௌண்ட் வந்து நமக்கு திருப்பி கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய பேங்க்கில் மட்டுமே அதிகமான ஃபிக்ஸட் டெபாசிட் பார்க் பண்ணுங்கள். ஸோ கம்மி வட்டியாக இருந்தாலும் கூட நீங்கள் அங்கே பார்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிரித்து பண்ணி எனக்கு வந்து நிறைய பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கணுன்ற நிறைய பேர் வந்து விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி வந்து நினைக்கிறவங்க வந்து பெரிய பேங்க்கில் பார்க் பண்ணிக்கோங்க. சின்ன பேங்க்கில் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு சேஃப்டியான மெஷர் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு கீழே வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கக்கூடிய பைசாவை கூட கம்மி பண்ணிக்கோங்க, வேறு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா தொடர்ந்து வந்து 3 பேங்க்கை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு என்ன பேங்க் வேணாலும் இருக்கலாம், அது நம்ம எப்படி வேணும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பேங்க்கில் என்ன நடக்குது, உள்ளே என்ன நடக்குது, லோன் வந்து திருப்பி கட்டுறாங்களா இல்லையா, அவங்களோட வட்டி விகிதம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து நிறைய இன்டெப்த்தாக போய் நம்மளால் வந்து செக் பண்ணவே முடியாது. ஸோ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, சின்ன பேங்க்ஸு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் இருக்குது. ஸோ அந்தந்த பேங்க்கில் 5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாகவே வந்து உங்களோட டோட்டல் அமௌண்ட்டை பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க பைசா வந்து 5 lakhsக்கு மேலே வச்சுக்காதீங்க. ஸோ நிறைய அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு அதில் வந்து அமௌண்ட்டை வந்து பார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது. அதே மாதிரி இந்த லிக்விடேஷன் ப்ராசஸ் டிஐசிஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிக்விடேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்கள் அமௌண்ட்டும் கிடச்சிராது. அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 or 2 years எடுக்கும். ஸோ இது ஒரு லாங் ப்ராசஸ்ஸு. ஸோ கஸ்டமர் வந்து டெபாசிட் பண்ணவங்களுக்குலாம் டக்குன்னு வந்து அமௌண்ட்டு கிடச்சிருமான்னு சொல்லி அதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஒரு 1 year எடுக்கும், மினிமம் 1 year எடுக்கும். ஸோ அந்த ப்ராசஸும் வந்து பெருசு தான். ஸோ அதனால் நம்ம சேஃப்டியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேங்க்கில் உங்களோட அமௌண்ட்டை பார்க் பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய பேங்க்கில் மட்டுமே வந்து அதிக ஃபிக்ஸட் டெபாசிட்டை பண்ணுங்கள். இதுதான் வந்து என்னுடைய சஜஷன்ஸு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ பண்ண முடியும். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நானும் வந்து கொஞ்சம் எங்கள் நேட்டிவில் வந்து மாட்டிக்கிட்டேன். டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போக முடியாது, என்னோடய லேப்டாப்பும் இல்லை. ஸோ அதனால தான் ஃபோன்லேயே என்னால் வீடியோ பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு இதுவாக இருந்ததுனால தான் இன்னும் ஒரு 10 நாளாக பண்ணவே இல்லை. மேக்ஸிமம் முக்கியமான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.